ஹலோ காய்ஸ், நாங்கள் இந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிருந்தோம். பிளேன்னு ஒரு ஏரியா இல்லை, அது ஒரு கேம்ஸ் மாதிரி ஃபுல் அங்கே ஜேசிபி எல்லாம் இருக்கும். மெட்ரோவில் இப்போ போயின்னுக்கிற பாருங்கள். இப்போது மெட்ரோவில் அப்படியே மேலே போய் ஃபுல் செக்கிங் பண்ணிங்கிறாங்க எங்களை. என்ன ஆயிடுச்சு, எங்கள் தம்பி ஆயிடுச்சு. இப்போ மேலே பண்ணிக்கிற பாருங்கள். நான் சும்மா எங்கள் டாடி ஃபோட்டோ தரேன். அப்போது அப்படியே இல்லை எலிவேட்டரில் வந்துட்டு பிறகு இப்போது இங்கே உட்கார்ற மாதிரி ஒன்றுக்கோ மேலே உட்காந்துட்டு இப்போது ட்ரெயின் வர பாருங்கள். இப்போது ட்ரெயினில் உள்ளே போக பாருங்கள், காமிக்கிறேன். ஆனால் இப்போ அங்கே லேக் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சொன்னிருந்தேனே, லேக் வந்துட்டோம். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த டோக்கன்ஸு ஸ்கேன் பண்ணணும். இன்னும் என்ன வேணும்னா இந்த ஃபுல் கையில் ஒரு பேண்ட் மாதிரி சுற்றுவாங்க, சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு. என்ட்ரான்ஸ் முன்னாடி ஒரு ஃபோட்டோ பிடிச்சேன். ஃபுல் கலரிங் எல்லாம் பண்ணுறாங்க. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிக்கல நம்ம, அங்கே ஜேசிபி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்குது. இங்கே வெளியோ கோ கார்ட்டிங் இருக்குது. கோ கார்ட்டிங் நான் இப்போ போக மாட்டேன், கொஞ்ச நேரத்தில் போவேன். மேலே பாருங்கள் ஹோட்டலுக்கு அது ரெஸ்டாரண்ட்டு. ஆனால் இது சேம் ரெஸ்டாரண்ட். இங்கே யாருன்னா பர்த்டே பார்ட்டிக்கு வரீங்கன்னா வாங்க, ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்குது. எங்கள் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது. இப்போது எங்கள் தம்பி இதில் கிட்ஸுக்கு என்ன மண்ணில் ஆடுற மாதிரி இருந்துச்சு. மேலே ஒரு கலர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கலர் அடிச்சுங்கிறா பாருங்கள். நான் இப்போ ஜேசிபி ஓட்ட போகிறேன் பாருங்கள். நான் ஓட்டலாம் மாட்டேன், மண் எடுத்தது சைடில் போடணும், அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணலாம். எங்கள் தம்பி இதெல்லாம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணேன், நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். பாருங்கள் இப்போது நான் எப்படி எங்கள் தம்பி பாருங்கள் எப்படி எடுத்துன்னுக்கிறான். அவனும் ஃபுல்லாக கற்றுக்கினான். ஏன்னா அவங்க ஃபுல்லாக சொல்லி தருவாங்க எந்த பக்கம் எப்படி பண்ணணுன்னு. அப்படி சொல்லித்தரலன்னா எங்கள் டாடிக்கு தெரியும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எனக்கு சொல்லித்தரல, எங்கள் டாடி எனக்கு சொல்லி தந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த சைடு போயிட்டு அங்கே மண்ணுக்குதில்ல, இப்போ மண் வாரின்னுக்கிறா இல்லை, அந்த மண்ணெல்லாம் க்ளீனாக பண்ணுறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்ட்டுன்னு. இந்த க்ளீனாக இந்த மண்ணெத்து இதை பாருங்கள் என்ன சொல் பண்ணுவேன். ரைட்லேருந்து மண்ணெத்து லெஃப்ட்டில் போடுவேன் ஜாஸ்தி, அப்புறம் லெஃப்டில் மண்ணெத்து ரைட்டில் போடுவேன் கைஸ். எங்கள் தம்பி பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிங்கிறா கத்தின்னு. இப்போது இந்த ஜேசிபியெல்லாம் ஓட்டலாம் முடியாது. இப்போ பாருங்கள் நான் கோ கார்ட்டிங் போயின்னுக்கிறோம். நான் ஃபஸ்ட்டில் போயின்னுக்கிறேன் பாருங்கள். எங்கள் தம்பி செகண்டில் வந்துன்னுக்கிறான். இன்னொரு பையன் தேர்டில் யார் வருவீங்கன்னு கேட்டிங்கன்னா அது யாரோ ஒரு பையக்கிறான், யாருன்னு தெரியாது. ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டில் போயின்னுக்கிறேன் பாருங்கள் எப்படி. இது ஒரு ஸ்லைடுக்குது. ஆனால் இதில் பார்த்துப்போங்க, கையெல்லாம் டப்புன்னு கரண்ட் ஷாக்கெல்லாம் அடிக்குது இல்லை. ஆனால் அதெல்லாம் நோர்த்தில், ஆனால் கரண்ட் ஷாக் டப்புன்னு அடிக்குது. ஆனால் பாருங்கள் இல்லை, ஆனால் கொஞ்சம் பார்த்துப்போங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இந்த ஸ்லைடில் பார்த்துப்போங்க. ஏன்னா கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் ஜேசிபி இது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி மண் எடுத்துட்டு எங்கள் தம்பி ஒன்று டிராக்டர் மாதிரி இருக்கும், அதில் போகலாம். இப்போ பாருங்கள் இது ஒரு மண்ணெல்லாம் இல்லை, கல்லுக்கோ அது மேலே போட்டுட்டு க்ளூ போட்டுட்டு அவங்க ஒரு டாபிக் மாதிரி தருவாங்க பேப்பரில். அந்த மாதிரி பண்ணிட்டு க்ளீனாக அது ஒட்ட வச்சா அந்த மாதிரி வரும். இப்போ மவுண்டன் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இப்போ டவர் மாதிரி கொடுத்துக்குறாங்க. அதில் க்ளீனாக பார்த்திங்கன்னா அது டவர் மாதிரி நம்மளும் பண்ணி முடிச்சிட்டோம். எங்கள் தம்பி பாருங்கள் ஃபுல் டிக்கர் செட் மாதிரி இருக்குது, அதில் பண்ணிங்கிற. அப்புறம் பாருங்க எங்கள் அத்தா கிட்ஸ் அங்கே மண்ணுக்கு தான் சொன்னேனே, அங்கே இருக்கிற இப்போது அத்தா டிவியில் ஒரு எஃபெக்ட் மாதிரிக்கும் அங்கே மேலேருந்து அடிக்க ஒரு லைட்டு. வாஷ்ரூம் கூட க்ளீனாக தான் இருந்துச்சு கைஸ். அவ்வளோ ஒன்றும் அழுக்காலாம் இல்லை, அழுக்கே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வாஷ்ரூம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. சாப்பாடும் டேஸ்ட்டே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். அங்கே போனீங்கன்னா மெயினாக ப்ரான்ஸ் பிரியாணி, யார் நான்வெஜ் சாப்பிட்றீங்கோ ப்ரான்ஸ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. வரும்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்படியே மேலே வாட்டரில் வந்துட்டு முடிஞ்சிச்சு கைஸ். பாய் கைஸ் வந்துட்டோம்.